வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கொத்தமல்லி கீரை கடைசல். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி கீரை, பருப்பு வேக வச்சது 1 கப்பு, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, சீரகம், காஞ்சி மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நமக்கு ஆஞ்சி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கணும். உப்பு தேவையானது, தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. தேவையான அளவு ஊற்றிங்க. அடுப்பத்தை வச்சு இதை அப்படியே வேக வைக்க வேண்டியது தான். இது வெந்தோன்னே நம்ம கடையணும். அது வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் லைட்டாக திறந்து விட்டு பாருங்கள், இல்லாட்டி தண்ணி இல்லாமல் தீஞ்சு போயிடும். இது வேகட்டும். ஹலோ, கீரை வெந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் பல்ஸில் லைட்டாக போட்டுக்கணும். இல்லை மத்து இருந்தால் கூட கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட அந்த கடையிற அந்த சட்டி என்ன இல்லை, அதனால் மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டுக்கிறேன். ஆற வச்சுட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வேக வச்சதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றிப்போம் தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினால போதும். கொஞ்சம் வதக்கும். இப்போ வேக வச்ச பருப்பையும் போட்டுப்போம். கொத்தமல்லி இந்த மிக்சியில் அடிச்சுட்டு வந்தோம்னா அது அந்த மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் கழுவி ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இது கொதிச்சோன்னே அப்படியே இறக்கி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சாப்பாடு. இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். நம்ம வீட்டிலன்னா கொத்தமல்லி வாங்கி ரசத்துக்கு மட்டும்தான் போடுவோம், இல்லை சட்னி அரைப்போம். மீதி இருக்கிறது ஃப்ரிட்ஜில் அழுகி தான் போகும். இந்த மாதிரி கடைஞ்சி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் கொத்தமல்லியை வேஸ்ட்டே ஆக்க மாட்டீங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வெந்தது தான். இந்த மாதிரி கொஞ்சமாக கொதி வரும்போதே நம்ம நிறுத்திடலாம். கொத்தமல்லி கடைசல் ரெடி. இது அதிகமான பொருளும் எதுவும் தேவைப்படாது, ஈஸியாக செத்த நேரில் செஞ்சிடலாம். நம்ம கொத்தமல்லி கடைசல் ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.